2 நாளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது. அதை பற்றி நம்மளும் சரி இந்த எப்போ போடுவோம் அப்போ போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை பேசிடலாம் உடச்சி. என்ன பேச போகிறோம்? இவர்கள் கானா இசைவாணி இருக்காங்க இல்லையா, அவங்க பாடிய ஒரு பாடல். என்ன பாட்டு? ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா அந்த பாடல். இதுக்கப்புறம் பண்ணால் நம்ம என்னோட குரல் வளம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் இதுல குரல் வளம் முக்கியம் இல்ல, இதுல நீ குதிக்கிறியாங்கிறதான் முக்கியம். ஓகே, களத்துல கமெண்ட்ஸ்ல கல்லெறிகள் வரும், அதனால நான் இந்த வரியோட நான் நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வேணா அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கேன். ரைட்டு. அந்த பாடல் ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயங்காட்டி பணிய வைக்க பழைய கால இல்லப்பா அடிக்காரம் பேத்தி. அந்த பாடல் வந்து இந்துக்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஆன்லைனில் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வைரல். ஆமாம் ஆமாம், சமூக வலைதளங்கள்ல. ஆமாம். இதே போல் பக்தர்களின் மனதை புண்படுத்தி இருக்குது அப்படின்னு ஐயப்ப பக்தர்கள் சங்கம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து மேட்டுப்பாளையத்தில் காவல் நிலையத்தில் புகாரையும் கொடுத்துருக்காங்க. என்ன அடிப்படையில்? மனசு வந்து புண்படுத்திடுச்சு. இப்போ அந்த பக்தர்களின் அந்த கருத்தை யூடியூப்கிட்ட சேர்க்கிறது இருக்கிறதா? ஆமா தம்பி, வேற பேசுறது இங்க வந்து வேற பேசிட்டு இருக்க. யூடியூப்கிட்ட சேர்க்கிறது ஏற்றுக்கொண்டு அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குல்ல, அதுல இசைவாணி, அண்ணன் பாரஞ்சித் இவர்கள் பேரை மட்டும் சேர்த்திருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நீள வேண்டியது இருக்குது. இதே போல தொடர்ந்து இந்து மதத்தையும் பக்தர்களையும் தொடர்ந்து புண்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு சிண்டிகேட் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய மொத்த பட்டியலையும் யூடியூப்கிட்ட இந்த வீடியோவில் உடச்சி ரிலீஸ் பண்ணுவோம். யார் அவங்களாம் சொல்லவே இல்லையா? ஆமாம், ஒரு பட்டியலோடு வந்திருக்கேன் நான். பெரிய பிடிஎஃப் இருக்குது, வீடியோ ஆதாரங்கள் அங்கங்கே வரும், ஃபோட்டோ எவிடன்ஸ் அங்கங்கே வரும். இந்த லிஸ்ட்டையும் சேர்த்து ஐயப்ப பக்தர்கள் சங்கமோ இல்லை இன்னும் பிற இந்து மக்களின் காவலர்களான இவர் கலவரத்தை ஏற்படுத்துகிற அர்ஜுன் சம்பத் அவர்களோ போடுதாஸ் அவர்களோ யார் வேண்டுமானாலும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அவர்களுக்கான பேரப்பட்டலே இந்த வீடியோவில் யூடியூப்பில் சினைக்கிறது. வி ஸ்டாண்ட் வித் ப்ரோஸ். இது ஸ்டாண்ட் வித் இசைவாணி இல்லையா? அதுதான் அந்த வீடியோ. என்னங்க அது? சொல்லு, அந்த லிஸ்ட் என்ன சொல்லு, எல்லாத்தையும் சொல்லுப்பா. இல்லை, லிஸ்ட்டு பின்னாடி வச்சுருக்கேன் நான். ஏன்னா என்ன இல்லை இன்னும் பிளாட்டாங்கிறேன் நான். இந்துக்கள்லாம் வந்து இலக்காரமாக போச்சு. என்ன தம்பி இப்படி வீடியோ மாற்றி விட்டுறேன்? வெளியில் பேசும்போது வேற மாதிரி பேசிட்டு உள்ளே வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க என்னட்டா? இல்லைண்ணே, இதெல்லாம் வந்து தட்டி கேட்டே ஆகணும்ண்ணே. என்ன இப்போ அவங்க வந்து பேசிட்டா சரியா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இசைவாணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் தெரியுமா? கிறிஸ்டினா? ஆமாம். இசைவாணின்னு நல்லா தமிழ் பேரா வச்சிருக்கிறாங்க, அவங்களோட கிறிஸ்டின்னு. ஆதாரம் தெரியுமா? கிறிஸ்டினுக்கு என்னது? அவங்க இயேசு பாட்டு பாடியிருக்காங்க. இயேசு பாட்டு பாடிருக்காங்க? ஆமா, இயேசு குறித்து அவங்க பாடியிருக்காங்க. ஒரு சிங்கர் எந்த யாரை பத்தி வேணாலும் பாடலாம்டா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இயேசு பத்தி பாடினானா, அல்லாஹ் பத்தி பாடினானா, புத்தரை பத்தி பாடினானா, இல்ல வெளி ஆதிவாசி பத்தி பாடுறேன், நம்மளுக்கு என்ன எல்லாத்தையும் பத்தி பாடலாமே. கிறிஸ்டின் பாட்டு பாடியிருக்காங்க, அதனால அவங்க கிறிஸ்டின். இதனால கிறிஸ்டினா? யார் சொல்றா? அதனாலே கிறிஸ்டினா ஐயா போடுதாஸ் அவர்கள். சில மழுமுட்டைகள் பேசிட்டு இருக்குதா? பல மழுமுட்டை அப்படிதான். ஆதாரம் இருக்கா? அதுதான் ஆதாரம். என்ன ஆதாரம்? அதான் அவங்க இயேசு சாமி பாட்டு பாடிருக்காங்கல்ல, அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதனால அது ஒரு கிளிப்பு போட்டிருக்காங்க. அவங்க வந்து இயேசு இது பாடினதுனால அவங்க கிறிஸ்டின், அதனால அவங்க கிறிஸ்டின். இது வந்து யூடியூப் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க, எதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது. ஒரு அரசு இந்த திட்டத்தை செய்ததா இல்லையா, இந்த திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது, இந்த இடத்தில் இப்படியான ஒரு பொய் நிலவுகிறது, இந்த கலவரம் குறித்து இப்படி ஒரு பொய் இருக்குது, இந்த கலவரத்துக்கு முன்னாடி இந்த இயக்கம் இருக்குது, திட்டமிட்டு இப்படியெல்லாம் போகணும். இது மேனிபுலேட்டட் போட்டோ, இது மேனிபுலேட் இப்படி போக வேண்டிய இடத்துல இவர் வந்து கிறிஸ்துவரா, இவர் கிறிஸ்துவரா, இவரேன் இந்த பாட்டு பாடுகிறார், இதெல்லாம் வேலையா? என்னடா இது? சரி, இப்ப இவங்க ரைட்டு இவங்க பாடுறாங்க. இப்ப இவங்க இந்த பாட்டு பாடிட்டனால லாஜிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இசைவாணி தோழர் வந்து இயேசு குறித்து ஒரு பாடலை பாடுகிறார், அதனால அவர் கிறிஸ்டின் அப்படின்னா யூடர்ன்ல ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பாருங்க. அதுல அவங்க வந்து அவங்க அம்மன் அவங்களே வந்து மேடையில பாடிருக்காங்க. 2-3 மேடையில அம்மன் பாட்டு பாடி, மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. ஆஹா,
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த அம்மன் சீரிஸ் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஆடி மாசம் போட்டு எல்லாருமே பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதை பண்ணது எல்லாருக்கும் சரி. அது நம்ம பின்னாடி ஒரு இப்பயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்பயே உடச்சு விட்டுவாங்க, பின்னாடி வருவோம். அந்த மாதிரி இந்த அம்மன் பாட்டு அவங்க பாடி இருக்கிறாங்க. ஆமா, இப்ப அவங்க இப்ப என்ன ஹிந்துவா மாறிட்டாங்களா? இல்லை ஒரு ஆள் இருந்து எப்படி டக்குன்னு ஹிந்து ஆகி இந்த பாட்டு பாடும்போது ஹிந்து, அந்த பாட்டு பாடும்போது கிறிஸ்டின், இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படிங்கும் போது அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. என்னையா லாஜிக் இது? இதெல்லாம் என்ன லாஜிக் இது? இதுல என்ன புண்படுத்துறது இருக்குது? இப்ப இதுல இருந்து இப்படி நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். அவங்க அப்பா யாரு? சிவகாமியோட அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவகுமார். சிவகுமார் பாருங்க, பேர்லயே பாருங்க, சிவகுமார். அவரு வந்து ஒரு கச்சேரி சிங்கர். அவரு வந்து இந்த மாதிரி அவர் ஏதோ பாராயணம்லாம் பாட்டு இல்லையா, அவரு அந்த கிளிப்பையும் போட்டு விட்டுருந்தாங்க. நாராயணம் பாடு பாராயணம்னு பாடினாரு. இப்ப அவரு என்ன இப்போ சிவகுமார் எப்பரா கிறிஸ்டின் ஆகும்? ஏன்டா உசர வாங்குனீங்க? எதாவது இப்போ போற போக்கில் ஏதாவது பேசி விட்டுருது. பொய், ரெண்டாவது பொய். முதல்ல இந்த பாட்டு பாடுறா, பாடிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடுறா. என்ன 2 மாசத்துக்கு முன்னாடி? அந்த வீடியோல 2023 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயே முழு வீடியோ பார்த்தா தெரியும். மார்கழி மக்கள் இசை 2023 நினைக்கிறேன். என் நினைவு சரியாக இருக்குமானாலும் அது 2023 பாடினது. அது 2023 பாடினதானா அதுவும் தப்பு. அந்த பாட்டு பாடி 4-5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். தாராளமாக குறைஞ்ச 4 வருஷமாவது இருக்கும். பல மார்கழி மக்கள் செய்ய அது பாடப்பட்டிருக்குது. யூடியூப்லேயே அந்த பாட்டெல்லாம் அவைலபிள். ஏன் இப்போ புண்படுத்துவீங்களுக்கு? அதுதான் தெரியல. இவ்வளவு காலம் புண்படலை, இவ்வளவு காலம் பார்க்கலையா அவங்க? அதான் இப்போ மட்டும் இப்போ எதுக்காக புண்படுது? என்ன கணக்குன்னே புரியல. அந்த மார்கழி மாசம் வந்ததுனால புண்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா இருந்தாலும் அந்த பாட்டு 4 வருஷமா யூடியூப்ல இருக்குண்ணே. 4 வருஷமா அவன் மனசு புண்படாமலா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் மட்டும் புண்படுதா? அப்போ இது வேற ஏதோ ஒரு திட்டமிட்ட அஜெண்டா, நீங்கள் வேற ஏதோ ஒரு பிளானிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நம்ம திரும்பி பேக் டு த லாஜிக், இந்த லாஜிக் வந்துடுவோம். இப்போ இதை பாடிட்டனால இவங்க கிறிஸ்டின் இல்லை, இவங்க இதே இசைவாணி கிறிஸ்டின் பாட்டு பாடுறாங்க. அவங்க கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த மாதிரி ஐயப்பன் பாட்டை அவங்க சரி, அப்போ அதான் அவங்க சரி அவங்க கிறிஸ்டினா இருக்கிறாங்க. அதனால ஐயப்பன் பாடிட்டாங்க. ஐயப்பன் பாட்டு பாடுறாங்க. ஐயப்பன் இந்த இஷ்யூவை மதத்துக்குள்ள இருக்கிற இந்த இதை கிரிட்டிசைஸ் பண்ணி பாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு. எதனால அவங்க கிறிஸ்டின் அப்படின்னா அவங்க இயேசு பாடல் பாடுறாங்களா, அதனால கிறிஸ்டின். இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ஒரு படத்துல வடிவேல் தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல பறவை முனியமான ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த மாதிரி ஓயாம பறந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன் கேட்குற? அசோக் நகர் ஸ்கூல்ல அந்த சங்கர்னு வாத்தியார் ஒரு பிரச்சனை கிளப்பினார்ல, அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் அவர்கள், அவனுக்கு எதிராக பேசினால அந்த வாத்தியாரே கிறிஸ்டின். என்னடான்னா அவர் அவரோட டிபில ஒரு பேரடி அக்கவுண்ட். அது அவரோட டிபியே கிடையாது. அதை வச்சுக்கிட்டு பாருங்கள், அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால அப்படி பேசிட்டு இருக்கு. அது கிரியேட் பண்ணது இவங்களே எவனோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை அவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை 2 நாள் ஃப்ளோட் பண்ணிருந்தாங்க. இப்போ புரியறதா அவர் ஏன் மகாவிஷ்ணுக்கு எதிராக பேசுகிறார் என்று அப்படின்னு. இப்போ சமீபத்தில் பெயில் வாங்கி வெளில போனாங்களா கஸ்தூரி, அவங்கள்ட்ட வேணா போய் சொல்லுங்க, இந்த மாதிரி குழந்தைகள் இப்படி பிறப்பதற்கு காரணம் முற்பிறவியில் நீங்கள் செஞ்சது தான் அப்படின்னு. அவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு முதல்ல கேட்போம். அப்புறமேட்டு ஏற்றுக்குவாங்க. அதெல்லாம் தாராளமாக ஏற்றுக்குவாங்க. அப்படியா? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க தம்பி. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அப்படி இருக்காங்க. என்னவோ சரி, ரைட்டு. இதான் இப்போ அப்போ அந்த லாஜிக் சரி அப்படின்னா அவங்க எதனால தான் அப்படி பாடுறாங்க அப்படின்னா இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. என்ன இவரு சொல்லிடலாமா? இறைவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் நாகூர் அடி பாடப்பட்ட இந்த இஸ்லாமியர் பாடிட்டு இருக்காரு. யாரு இப்பெல்லாம் பார்த்துக்க, எல்லார் நெத்திலையும் ராமம் இருக்கிறது. இவர் யாருன்னு தெரியும். இவர் பாராயணம் பண்றவர். என்ன பெரிய கலெக்டர் அவரு? இல்ல இவர் பாராயணம் பண்றவர் தானே. இவரு பண்றவரு கதா காலேஜபம் அது பண்றவர் தான். இப்ப இவரை இதே லாஜிக் படி நீ பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்னன்னு சொல்லுவ, நீ இஸ்லாமியர்ன்றியா? நீ சொன்னா வாயால சிரிக்க மாட்டாங்க தம்பி. இரு, நான் சூப்பர் லாஜிக் புடிச்சிட்டேன் பாரு. புடிங்க. இப்ப ஐயப்பன் கோயில்ல இயேசுதாஸ் பாடின அறிவராசரம் போட்டு தான் நடை மூடுவாங்க. இது யாருக்கு? எல்லாருக்கும் தெரியும். ஊருக்கே தெரியும். உலக ஃபேமஸ் அது.
அந்த ஐயப்பன் கோயில்ல திங் திங் அந்த பாட்டு போடிதான் நடையை, அது ஒரு ஃபேமஸ் அந்த கோயில்ல. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இதுவும் சொல்லுவாங்க, அதை பாடிதான் வந்து ஐயப்பனை வைத்து அதுக்கு பின்னாடி தான் நடை மூடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவர் பாடினாதான் மூடுவாங்க. ஆமா, அதை பாடின ஏசுதாஸ் என்னதான் அவர் ஒரு கிறிஸ்தவர். என்னதான் கேஜே ஏசுதாஸ். ஏசுதாஸ் வந்து யாரு? அவர் ஒரு கிறிஸ்தவர். அதனால இப்ப அந்த பாட்டை பாடுறதுனால அவர் இந்து ஒத்துக்குவீங்களா? இல்ல இப்ப அவர் ஹிந்து ஆயிட்டாரா, இல்ல அந்த கோயிலோ இல்ல அந்த நடைமுறைகளோ வந்து கிறிஸ்துவத்துக்கு போயிடுமா? என்ன லாஜிக் உங்க லாஜிக்? இது சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. இது லாஜிக்னு வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இதை வச்சு போல உருட்டு. இப்ப நான் இவருக்கே வரேன். இப்ப இவர் யாருன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டு காட்டணும்ல, அவர் யாருன்னு என் நினைவு சரியாக இருந்தா 2021 எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன்ல வந்து மாம்பழம் வச்சு 2 இலைய வச்சு ஒரு தாமரை பூ வச்சு நம்ம படைக்கணும், படைச்சிருங்க. அதாவது இன்டைரக்டா வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பாஜக பேரை கூட சொல்ல கூச்சப்பட்டு அவ்வளவு கூச்சமான பேர் அது. இல்ல அது மாதிரி கூச்சமா இல்லையா? தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக வெறும் புனிதமான மந்திரங்களை மட்டுமே சொல்லுகின்ற அந்த வாயு அதுல பாஜக சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவு கஷ்டமான 2021 தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது இன்டைரக்டா கேட்டாருன்னு நினைக்கிறேன். எப்ப நல்லா பார்த்துக்க, பாஜக ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறவரு அது போக தொடர்ந்து கதா கலைச்சபம் இறைவனை பற்றி வரலாற்று புராணங்களை சொல்லக்கூடியவரு சொல்லிட்டு வர்றவரு. இப்ப இவர் இறைவனிடம் கையேந்துகள் பாடி இருக்கிறாரு. இப்ப புண்படலையா உங்க நெஞ்சு? ஆமா, இதுல உங்க நெஞ்சு புண்பட்டுருச்சா? இல்ல அதை பாடிட்டனால இசைவாணி தோழர் கிறிஸ்டின் அப்படின்னா இப்ப இவர் இதை பாடிட்டனால முஸ்லீம் இஸ்லாமியர் ஆயிடுவாரா? இவரு பேரை ஏன் சேர்க்கல அந்த கம்ப்ளைண்ட்ல? அப்ப இவரு பேரையும் சேர்த்துங்க. ஏன்னா இவர் வந்து மொத்தமா நெட்டில உங்க லாஜிக் படி நீ இவரு பேரையும் சேர்க்கணும். ஒட்டுமொத்த அவ்வளவு பெரிய மண்டபத்து பூரா இருக்கிற இதுல வந்து இந்துக்கள் மத்தியில இவர் இந்த பாட்டை பாடுறாரு. இப்ப உங்க மனசு புண்பட்டு இருக்கணும். புண்படலைன்னா ஏன் புண்படல? அப்படி வந்து புண்படுறதா எங்களுக்கு தெரியல, இவ்வளவு நாள் இந்த வீடியோ கண்ணில் படாம போயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப பாரு, இப்ப கூட பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அந்த வீடியோ வந்து 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புண்பட்டுருச்சோ, இப்போ 5 வருஷத்துக்கு அடுத்த நாள் ஒரு 5-6 வருஷம் ஆகுது, இதையும் சேர்த்து உங்க மனசுக்கு புண்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டுருங்க. இப்போ இதுதான் இவங்களோட லாஜிக்காக இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து முதல்ல இசைவாணி தொடர்பு பற்றி பார்த்துருவோம். இப்போ 2020 பிபிசி வந்து ஒரு பிபிசினா பத்திரிகை, அந்த டிவி உலக புகழ்பெற்ற டிவி அவங்க வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. 100 சிறந்த பெண்கள் நினைக்கிறேன். அந்த அது நிறைய பண்ணுவாங்க, 100 இசை பிரபலங்கள், 100 தலைவர்கள், இது வந்து 100 பெண்கள் இவங்க எடுக்கிறாங்க. எப்படி உலகம் முழுக்க இருக்கிற 100 பெண்கள் எடுக்கிறாங்க. அந்த சிறந்த பெண்கள், அதாவது நேர்மறையான விஷயங்களை செய்யக்கூடிய பெண்கள், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க. அதில் தோழர் இசைவாணியும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெறப்பட்டிருக்காங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த பிபிசி நெட்வொர்க். அவங்க கிறிஸ்தவர், அந்த நியூஸும் அந்த பிபிசி இருக்கிறது இங்கிலாண்டில், அதுவும் கிறிஸ்தவர். ஸோ கிறிஸ்தவரும் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு அற்ப செய்தி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இதையும் இப்படி தான் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன், அதாவது நம்மளால் அந்த அளவுக்கான ஒரு உயர்வான நிலையை அடைய முடியல அப்படின்னா அவங்க மேல் சாணி எழுதி போடுறது, அந்த வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தோழரை வந்து அவங்க வந்து ஒரு பாடகர், எல்லா மதத்துக்கு சார்ந்த விஷயங்களும் அவங்க கலந்துக்குவாங்க, பாடத்தான் செய்வாங்க. இதை வந்து அவங்களுடைய கருத்துக்குட்பட்டு அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. சரி, கருத்துக்குட்பட்டு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாடின விஷயங்களில் தவறானது, எங்கள் மனது புண்படக்கூடியது இல்லை, இது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன இருக்குது? ஏன்னா தோழர் இசைவாணி பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டின் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட்டை மீறி அவங்க ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? ஜட்ஜ்மெண்ட் என்ன உள்ள போலான்னு சொல்லுது, எல்லாரும் உள்ள போலான்னு சொல்லுது. பெண்களை தவிர்த்து விட்டு கோவில் இந்த வழக்கங்களையோ இந்த மாதிரி விஷயங்களை செய்வது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன். அன்கான்ஸ்டிடியூஷனல்னா என்னன்னு நமக்கு தெரியும், அரசமைப்புக்கு எதிரானது, முரணானது, சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா? அப்ப அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் டே தான இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ அரசமைப்புக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படிங்கிற கருத்தை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் கருத்தை வழிமொழிகிறவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, எங்க மனசு புண்படுதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க எதை ஏத்துக்கலன்னு சொல்றீங்க? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏத்துக்கலன்னு சட்டத்தை ஏத்துக்கலையா ஆட்கள் சொல்றீங்களா? இல்ல அரசியலமைப்பு வந்து நாங்க ஏத்துக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல ரெண்டுல எதை சொன்னாலும் ஒண்ணுதான். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு,
ஒரு என்ன கேவலம்னா ஒரு நாட்டுல சட்டமா இருக்கிறத சட்டமா ஆக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தாம இருக்கணும்ல, இதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது இந்த நாட்டுல. இதை விட ஒன்றும் கேவலம் கிடையாது. இந்த நாடு வந்து சட்டத்தின்படி தான் செயல்படுது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு அவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை செயல்முறைப்படுத்த முடியாம ஒரு நாடு இருக்குதுன்னா இந்த நாடு வெக்கப்படணும். அதுக்கு அதை வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டாங்க, இல்ல அதை வச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அந்த உரிமையை கேட்கறாங்கன்னா அவங்கள போய் வந்து ஒடுக்குறது, அவங்க மேல கேஸ் போடுறாங்க, அது இன்னும் வந்து கேவலமானது. ஏன்னா அவங்க அதான் அந்த பாடல்ல முழுசா இந்த பாட்டை நான் 4 வருஷமா கேட்டிருக்கிறேன். எல்லா மார்கழி மக்கள் இசையிலையும் கேசல் செலக்டிவ் பங்கு பெற்றாங்கன்னா இந்த பாடல் அங்கே வந்து இடம்பெறும். அந்த பாடலை பல மேடைகளில் வந்து கேட்டவர்கள் இருந்திருப்பாங்க. சரியா? இப்போ இந்த பாடலில் தவறான விஷயமோ இந்து மதத்தை புண்படுத்தக்கூடிய விஷயமோ சாமிகள் என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஐயம் சாரி ஐயப்பா. அடுத்தது ஆனா இவனுக்கு சொல்றதுன்னா இதுல என்ன புண்பட்டுச்சு உங்களுக்கு? ஐயம் சாரின்னு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆரம்பிக்கும் போதே வந்து ஐயம் சாரின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஐயப்பா சாரி மன்னிச்சிருங்க, நான் உள்ள வந்தா உன்னையால இந்த பரவலாம் ஆயிடுச்சு, இந்த பரவலாம் நான் உன்னையெல்லாம் எதுக்க வேண்டி இருக்குது. ஆமா பாருங்க, அதனால மன்னிப்பு கேட்டுருங்கன்னு ரொம்ப மரியாதையா பக்தியா ஐயம் சாரி ஐயப்பாங்கிறது எப்படி உங்களுக்கு புண்படுன்னு கேக்குறேன். ஐயம் சாரிங்கிறது சாரி கேக்குறது இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, டீசெண்டா நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, வாழ்த்துக்கள் தோழர்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்லுங்க. இதுல எங்க இருந்து புண்படுச்சுன்னு தெரியலையா? ஆனா நீங்க எடுத்துட்டு வர லாஜிக்கை பாருங்க, இவர் கிறிஸ்துவர், அதனால வந்து ஐயப்பன் சாமியை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. நம்ம அதான் கேட்குறோம். அப்போ அரிவராசனம் பாடி தான் வந்து சாமியை தூங்க வைக்கிறோம், நிறைய சாத்துறோம் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படியான வழக்கத்தை பாடியவர் இயேசுதாஸ். இயேசுதாஸ் வந்து ஒரு கிறிஸ்துவர். இப்போ இதில் என்ன கெட்டு போச்சு? இப்போ என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? சாமியை அவர் ஏற்றுக்குச்சுல, உங்கள் வழக்கத்தின்படி உங்கள் லாஜிக்கின்படி சாமி அவர் ஏற்றுக்குச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஈஸ்வரி வரும். ஆமாம், அதாவது ஆடி மாதம் வந்து கோயிலில் ஒலிக்கிற பெரும்பாலான பாடல்கள் வந்து இப்போ அம்மன் பாடல்களை பாடிக்கிறவங்க வந்து எல்லாரும் ஈஸ்வரி தான் இல்லையா? அவங்களோட பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் ஈஸ்வரி, எல் ராஜேஸ்வரி தானே? லூர்து மேரி ராஜேஸ்வரி. என்ன சொல்ற? லூர்து மேரி. என்ன சொல்ற? லூர்து மேரியா? ஆமா. அதே அவங்க எப்படி அப்படியே தலை நிறைய பூ வச்சுட்டு அவ்வளவு பெரிய பொட்டு வச்சுட்டு நல்லா அம்மன் மாதிரியெல்லாம் வருவாங்க அவங்க. ஆமா. இப்ப ஆனா லூர்து மேரி அவங்க செய்வானி தோழர் வந்து பாக்குறீங்களா? அவங்கள்ட்ட ஏதாவது மத அடையாளம் இருக்கா? இப்ப அவங்களே வந்து கிறிஸ்துவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க அந்த பொட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்கள வந்து லூர்து மேரில இருந்து பார்க்கல அவங்க. ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க ஆமா, லூர்து மேரி ராஜேஸ்வரி தான் அவங்களுடைய பேரு. அதோடைய சுருக்கம் தான் எல்லாரும். அவங்க தான் பெரும்பாலான அம்மன் பாட்டு எல்லா கோயிலையும் அவங்க பாடாத பாட்டு உலக தமிழ்கிட்ட எதுவுமே கிடையாது. அது இல்லாம அந்த பழைய டிவிடிஸ்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதுல வர வீடியோஸ்ல வந்து அவங்களே இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி சிலைகளுக்கு முன்னாடி நின்று செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து ஆடடி பாடி நில்லாத்தா, இதெல்லாம் ரொம்ப கண்ணாத்தா ஏனே காணாத்தா அப்படிலாம் இருக்கும். ஆமா. இப்ப அதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நாளைக்கு நடந்துச்சு. எவ்வளவு பக்தியா இருக்கேன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப இவரு ட்ரைப்ஸ்ல வந்து அண்ணா கரிகாலன் வந்து ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காரு. அதுல அவரு சொல்லிதான் எனக்கே தெரியும். பாடலாம் சரி இருப்பாரு. ஆமா, அவரு பாடியெல்லாம் வேற விட்டாப்புல. நைஸ், நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓ, அவங்க பேர் இதான் போட்டிருக்கணும். அப்ப நம்ம தேடி பாக்குறப்ப நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதை இப்ப இத்தனை வருஷமா வந்து அவங்க அவ்வளவு பக்தி பாடல்கள் பாடி இருக்கிறாங்க, அவங்க லூர்து மேரிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ என்னப்பா, இப்போ அம்மன் பாடல்கள் எல்லாம் வந்து வேற ஏதாவது சாயம் பூச போறீங்களா, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது சாயம் பூச போறீங்களா? புரியல. இப்போ எது உங்க லாஜிக்கு? இவங்க எந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா, இவர் அய்யன் கார்த்திகேயன் வந்து ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த பேலஸ்பூரில் வந்து ஒரு ரயில் தடமுறந்துச்சு. இப்போ இல்லை, போன வருஷம் 280 பேர் இருந்தாங்க. ஐயோ, அது வேற கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு நடந்த ரயில் இது கிடையாது, அது போன வருஷம் நடந்தது. ஏன்னா தினம் தானே நடக்குது. பீகார்ல நடந்ததா? பாட்னாவா? இதுண்ணே நம்ம பீகார்ல. அதான் பாட்னா, பீகார். ஆமா, பேலஸ்பூர். ஆமா. ஏன்னா நான் தமிழர்ல இருந்து தினமும் ஒவ்வொரு மாவட்டம் வெளியேறதும் தினமும் ரயில்கள் இருந்து தினசரி வாழ்க்கை விஷயங்கள்னால அதை வந்து நம்ம தேதிக்கு அறுதிட்டு சொல்ல வேண்டியது. ஆமா, 280 பேர் இறந்தாங்க அதுல. ஆமா, இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு ட்ராஜடி. அதுல இந்துக்குள்ள இறந்துருப்பாங்கல்ல. கண்டிப்பா. அதுல அப்பெல்லாம் இவங்களுக்கு மனசு புண்படாது. 280 பேர் ஆக்சிடென்ட்ல கொல்ல விட்டது இந்த கவர்மெண்ட். அதுல பூரா பேர் நிறைய பேர் வந்து இந்துக்களா இருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்க மனசு
பண்ணக்கூடாது. நியாயத்துக்கு அப்ப அந்த பாலசூர் இன்சிடென்ட் எடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன, டாபிக் என்ன, எதனால இந்தியா இல்ல கவனக்குறைவு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம், அது யாரு பண்ணது அப்படிங்கறத பேசணும். இப்போ இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கிற சிக்கல் என்ன, ஏன் இப்படியான ஒரு டெக்னிக்கல் லேப்ஸ் இருக்குது? ஏன்னா இந்தியாவில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். ஆமா, தினசரி வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம். அதுல ஏன் இப்படியான ஒரு டெக்னிக்கல் இது நடக்குது? 200 பேருக்கு மேற்பட்டவர் இறந்து போறாங்கன்னா அப்ப அது எவ்வளவு கொடுமையான விஷயம். 280 அதான் சொல்றேன். அப்ப முக்கிட்ட 300 பேர் இல்லையா? அப்ப இதை விட்டுட்டு அன்னைக்கு விவாதிக்கப்பட்ட சோசியல் மீடியா விவாதிக்கப்பட்ட டாபிக் என்ன தெரியுமா? அந்த ட்ரெயினை ஓடிட்டு போன அந்த இவர் இருக்காரு, லோக்கோ பைலட் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அந்த பக்கத்து நியரஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்த அந்த சிக்னலை பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். இதனால இது திட்டமிடப்பட்ட இப்படியெல்லாம் கேவலமா கொண்டு போனாங்க. இதை பத்தி அவர் பேசுறப்பதான் அயன்கார்த்திகேயன் என்ன சொன்னார்னா, என்ன ஒரு நிலைமைக்கு வந்து இந்த வலதுசாரிகள் வந்து தள்ளிட்டாங்க இந்தியாவை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான செய்திகள்ல நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இவர்கள் சம்மந்தப்படவில்லை அப்படின்னு மறுத்து பேசணும். ஆனால் நம்ம எதை வந்து மறுத்து பேசுகிறோம்னா, இந்த சம்பவத்தில் கவனக்குறைவில் ஈடுபட்டாங்கல்ல, இல்லை இந்த சம்பவத்தில் இஸ்லாமியர்கள் ஈடுபடவே இல்லை, அந்த சம்பவத்துக்கு காரணமானவர் இஸ்லாமியர் இல்லைங்கிறதான் முதல்ல மறுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு இந்தியாவை நோக்கி இவங்க தள்ளி வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப கொடுமையானது அப்படின்னா. இப்போ அது நிலைமைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ இது அப்படி தான் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கெட்டு. இவனுக்கு வந்து இந்தியாவை கடந்த 15 வருஷமா இப்படி தான் ஆக்கி வச்சிருக்காங்கிறது ஒரு புறம். இப்போ அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுறேன் நான். இந்த லிஸ்ட்டு முன்னாடி சொன்னேன்ல, அதாவது அந்த கம்ப்ளைண்ட்ல சேர்க்கப்பட்ட இந்துக்கள் மனதை புண்படுத்திய என்ன பிற நபர்கள் மாட்டணும் சொல்லுவோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒரு யோகா சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ஜக்கி வந்து கிருஷ்ணரை குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான். அவர் நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா குறித்து சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்கான். அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? பாட்டு பாடுறதையே முன்னாடி வெட்டி கிராப்லாம் பண்ணி இவங்க தான் பாடினாங்க இப்படி பாடிவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் ஏதாவது இவர் சொன்னார் அப்படின்னு கோட் பண்ண போய் எதுக்கு? நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு கிடைத்த வரைக்கும் போதும். அதை வந்து அவர் வாயாலே அவர் சொல்லுவார். அதை பார்த்துட்டு வந்துருங்க. Starting with Yashoda, his foster mother. She was deeply in love with the boy, not just as her son, much more than that. Not when he was very young. Yes, as an infant, it was all about the beautiful child that she had. But as he grew too rapidly. His growth is phenomenal. No mother can adjust her motherhood to that kind of growth. So her motherhood fell off somewhere by the time he was 5-6. After that, she couldn't really be his mother. She became more of his lover. She just loved him. So Yashoda's relationship with Krishna grew, that she also became one of the gopis. She was also part of the Ras. She did not like Radhe because she thought this girl, she described her as too forward. Whatever that meant. என்ன சொல்லிருக்காப்ல? புரியறதா? புரியறவங்களுக்கு புரியும், இல்லை என்றால் டிரான்ஸ்லேட் போட்டு இல்லை பக்கத்துல கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. எனக்கு முழுசா புரியல. எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியுது இல்லை, அதுதான் அவர் சொல்றாரு. இது இந்துக்களின் மனதை புண்படுத்தாரா? புண்படுத்தணும். ஆக்சுவலா படுத்தி இருக்கணுமா இல்லையா? அப்ப இவரையும் கம்ப்ளைண்ட்ல சேர்க்கணும்ல. லாஜிக்கா தானே. ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல இன்னும் கூடவே இருக்கும். பல சீடிக்கள் வெளியானது. கோயில் கருவுரை நுழைவு போராட்டம். ஆமா ஆமா, இவரு காஞ்சிபுரம் தேவநாதன். ஆமாண்டா, அவன் பேரை சேர்க்கணும்ல. புண்படுத்திருக்கா இல்லையா? ஏன்னா கண்டிப்பா பாட்டு உனக்கு புண்படுத்தும் போது இந்த சம்பவமும் புண்படுத்தி இல்ல. இதுதானே, அதாவது இதுக்கு வந்து கடவுளே ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ அந்த டைம்ல யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்கல மேல. எங்க இருந்தா ஒரு எல்லா ஊர்லயும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி பேரை சொன்னதுனால, ஒரு விமர்சனத்தை வச்சதுனால இவன் இந்து மதத்தை புண்படுத்திட்டான்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னா, கடவுளோட கருவறையில் நின்று அசிங்கத்தை பண்ணானே அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்கலையே. யாருமே கொடுக்கலையே. அப்ப இந்துக்கள் மனது புண்படலையா? அப்ப இதுவரைக்கும் இந்த விஷயம் எங்க கண்ணில் படாம போயிடுச்சு, எங்களை புண்படுத்தாம போயிடுச்சு அப்படின்னா இப்ப சேர்த்திங்க ரைட்டா. இப்ப இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம்ல. சரி, இப்ப அப்படியே 15 இங்கே வந்துருங்க. 2024 சென்னை காளியாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி அப்படிங்கிறவர் கோயிலுடைய தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து ஒரு தொகுப்பாளினியை பாலியல் ரீதியாக இது பண்ணாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க்கு இருக்குது அப்படின்னு நக்கீரன்ல முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணி கட்டுரையும் வந்துச்சு. இப்போ இவர்
இந்து மதத்தை வந்து புண்படுத்தி விட்டார், இந்துத்தை ஃபாலோ பண்ற மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தி விட்டார், கொச்சைப்படுத்தி விட்டார்னு உங்களுக்கு கோவம் வரணுமா இல்லையா? ஏன் வரல? இன்னொன்னு, இந்த ஒரு இடத்துல நின்று பீர் அடிச்சானே ஒரு ஐயரு, அது எவ்வளவு பெரிய தவறு. அவர் பீர் எதுவுமே சாப்பிடக்கூடாது தானே, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது. ஆனா அசால்ட்டா இருக்கணும், மடியா இருக்கணும். அவ்வளவு அசால்ட்டா நின்று தெருவில் நின்று பீர் அடிச்சுட்டு இருக்காப்ல. அவன் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அப்ப இந்துக்கள் மனசு புண்படலையா? இங்க இன்னொரு வாயில் புனித காஞ்சிபுரம் கோயில்ல நினைக்கிறேன், அந்த ஒரு பார்க்கிங்ல வந்து துப்புரவு பணியாளர்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு, இது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பீரை போட்டு போய் அவங்கள வேலை செய்ய விடாம ஏதோ தொந்தரவு பண்ணி அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போடா அப்படின்னு அடிச்சு அனுப்பி, அப்புறம் திமுக காரங்க அடிச்சிட்டாங்கன்னு பொய்யா பேசி, அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கலாம் வீடியோ சொன்னான். அப்படியா, நாங்க எடுத்துக்கலையா, இங்க வாங்க ராஜா அப்படின்னு நேரில் போயிட்டு சொல்லுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. நேற்று நைட் என்ன நடந்துச்சோ ஆரம்பத்துலேருந்து இப்போ காலைல போதை தெளிஞ்சது வரைக்கும் சொல்லு அப்படின்னா, சரக்கு போட்டேன், அப்புறம் பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் நின்றுருந்தேன், வண்டியை நவுத்து சொன்னாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நவுத்துங்க அப்படின்னாங்க, முடியாது அப்படி இப்படின்னு நான் தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து மூக்கில் வந்து டிஞ்சர் ஒட்டி அமுச்சு விட்டாங்க, நான் தான் தவறாக போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவனே கன்ஃபர்ஸ் பண்ணி வீடியோவும் இருக்கு. அப்போ தண்ணி அடிச்சப்ப, சிக்கன் சாப்பிட்டப்ப, பிரியாணி சாப்பிட்டப்ப உங்க மனசு புண்படல, இந்துக்களின் மனதை புண்படுத்த ஒரு மந்திரம் சொல்றவரை வந்து அப்படி பண்ணாருன்னா அது புண்படாத யாருக்கும்? புண்பட்டிருக்கணுமா? ஒரு வார்த்தை விமர்சனம் பண்றது இவங்க பண்ண விமர்சனமும் இல்லை, ஒரு தீர்ப்பை தான் அவங்க உரிமையா கேட்கறாங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்குதோ அதை பாடலா பாடி இருக்கிறாங்க, அதை அவங்க வேற எதுவுமே செய்யல. நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறியோ இல்ல அரசியலமைப்புக்கு மீறியோ அவங்க எந்தவித கருத்தையும் அவங்க பதிவு பண்ணல. அதை சொன்னதுக்கு உங்களோட மனது புண்படுத்துச்சுன்னா, இன்னொன்னு நீங்க சொன்ன ஒரு அருமையான பாயிண்ட், அவங்க பாடல ஆரம்பிக்கும் போதே ஐயம் சாரி ஐயப்பா, அப்புறம் உள்ள வந்தா என்னப்பா அப்படிதானே அப்பா போடுறாங்க, ஐயம் சாரி போடுறாங்க, இவ்வளவு பவ்யமா ஒருத்தர் கேக்குறாங்க. இது எங்க உங்களுக்கு புண்பட்டுச்சு? ஒரு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாங்களா, அன்பார்லிமெண்ட் வீடு ஏதாவது போட்டாங்களா, வேற ஏதாவது அசிங்கமா பேசினாங்களா? இல்லையா, ஐயம் சாரி ஐயப்பா. அப்ப இந்த லிஸ்ட்ல நாங்க இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் சொன்னவங்க வந்து ஏன் சேர்த்துக்குங்க. இவங்க இப்ப இது புண்படுதுன்னா, இவங்களை விட இவ்வளவு தப்பு பண்ண இவங்க பேர்ல பண்ணப்பல நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? மீறி ரொம்ப ரீசெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன், கோயில்ல வந்து ஒரு சில கோயில்ல வந்து உபரியா நிதிகள் வரும். அதாவது உண்டியல்ல பெறப்படுகிற நிதியோ வேறு வகையில தானமாக கொடையாக நன்கொடைகளாக பெறப்படுகிற உபரி நிதிகள் இருக்கும். அந்த மாதிரியான நிதிகளில் எடுத்து கோயிலில் சில கோயில் வந்து பராமரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும், சில கோயிலில் வந்து நன்கொடைகள் கம்மியாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். அந்த கோயிலை வந்து பராமரிக்க வேண்டியதும் அறநிலைத்துறையுடைய வேலை, அரசுடைய வேலை அப்படின்ற அடிப்படையில் அந்த நிதியை எடுத்து அந்த கோயிலை பராமரிக்கிற வகையில் செலவு செய்ய அரசு திட்டம் தீட்டினப்போ இல்லை நீங்கள் அப்படி செய்யவே கூடாது. எதை செய்யக்கூடாது? கொஞ்சம் சிலரமடைந்திருக்க கோயிலையோ பராமரிப்பு தேவைப்படுகிற கோயில்களையோ நல்லா செல்வ செழிப்பாக இருக்கிற உபரி நிதியை எடுத்து, கோயிலோட உபரி நிதியை எடுத்து இன்னொரு கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாராம். அந்த நபர் சமீபத்தில் கொடுத்துருக்கிற ஒரு பேட்டியில் ஐயா வைகுந்தரை பற்றி ரொம்பவும் கொச்சையான அளவில், இந்த வைகுந்தர் வையாத குந்தர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மிகவும் கொச்சையான. இந்த நாம் தமிழர் குஞ்சுகள்லாம் கடா போனீங்க, எங்க போனீங்க நீங்களா? அவரு ஐயா வைகுந்தர் ரொம்ப உருவாந்தாரு. வேணாண்ணே விடுங்கண்ணே. அதாவது எப்போதுமே வந்து வன்மத்தோட நம்ம வந்து செயல்படக்கூடாது, மனிதனை அடிப்படையில் நம்ம நடந்துக்கணும். வெந்த பொண்ணை வந்து திரும்பி வேலை பார்த்து அதை நோண்டி சுரண்டி அதை தம்பி அப்படி பேசியிருக்காருப்பா அவரு. ரொம்ப அதாவது இருக்கட்டும், தன்னை கேவலப்படுத்துவான்னு தெரிஞ்ச கூட்டு வச்சு கேவலப்பட்டு போயிருக்காங்க அவங்க. அது இல்லைண்ணே, வந்து அவன் பாவம், அவங்க சொந்த கட்சி பிரச்சனையே 1000 இருக்கு. அவங்க இல்லை இன்னைக்கோ நாளைக்கோ வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு அவங்க போய் ரொம்ப இருந்தாலும் ஐயா வைகுந்தரை பத்தி பேசுறது தவறு தானே. விடுங்கண்ணே, அவங்க பாவம்ண்ணே, நாம் தமிழர் பாய்ஸ் அவங்க போய் சும்மா ஜோம்பிகள் பாவம் ப்ளீஸ். அப்போ ஐயா வைகுந்தரை குறித்து இவ்வளவு கொச்சையா பேசுறான். இப்போ இதே போல் ஐயா வைகுந்தர் அமைப்பை சார்ந்துள்ள அவர்கள் வந்து வழக்கு தொடுக்கணும், அது என்ன ஏதுங்கிறத சரியான பதிலை வந்து கொடுக்கணும், அது ஒரு புறம். அதே இன்டர்வியூவில் இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறான், இந்துங்கிறத நான் ஏற்கலை, இன்னுங்கிறத நாங்கள் ஏற்கலை, நாங்கள் சனாதனி தான் அப்படிங்கிறான். இந்து சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. சொல்ல மாட்டேன், அவ்வளோ வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்லாது. அப்போ அதை என்னன்னு வச்சிருக்கிறீங்க, என்ன கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்கிறீங்க, எதனால் அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க? இதை வந்து ஓப்பனாக ஒருத்தர் வந்து டிபேட்டில் ஆமாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சனாதனி தான் அப்படிங்கிறாரு. இந்து மக்களுடைய
வழிபடுகிற இல்லை நம்பிக்கை சார்ந்து இருக்கிற ஒரு கடவுளின் பெயரை ஒரு பாட்டு பாடினா அவங்களோட மனது புண்படும்னா, இந்துக்களே இல்லைன்னு அவன் நல்லிஃபை பண்றான்னா இவன் மேல ஏன் கோவம் வரல? அப்ப இவன் மேல வழக்கு கொடுக்கணுமா இல்லையா? இவனே அப்ப லிஸ்ட்ல சரி, நான் சனாதனி, நான் இந்து, நான் ஏற்க மாட்டேன், வைகுந்தரை வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு கொச்சையா பேசுறான். அப்பெல்லாம் யார் மனசுமே இந்த போர்டு தாசெல்லாம் எங்க போனா அவெல்லாம் கேட்க மாட்டான். என்ன பண்ணோம், போர்டு இது போட்டு இவர் இருக்காரு, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்படியான கேஸுகளை போட்டாரு, ஆனா இவர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு, இது இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா பேசுறாரு, சமூக இதை வந்து பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாருன்னு போர்டு தாஸ் பேசணுமா இல்லையா? பேசாம எங்க போனா? அப்ப இவர்களுக்கு ஏன் இந்த ப்ரிவிலேஜ்? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் லிஸ்ட் கூப்பிட்டோம்ல, இவ்வளோ பேருக்கு என்ன ப்ரிவிலேஜ்? 3% தாண்டி என்ன ப்ரிவிலேஜ்? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 3%க்கு கூடுதலாக பிசிஆர் சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு மாநாடு போட்டு அர்ஜுன் தம்பதி பேசலாம். பிரதீப் ரங்கநாதுக்கு பிறந்த நாள்லாம் கட்டம் கட்டி அன்பு சகோதரரே வாழ்த்துக்கள், அப்படி வாழ்க இப்படி வாழ்க அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஆமா, பட வாய்ப்பு. பிரதீப் ரங்கநாதன் அடுத்த ஹீரோவெல்லாம் வந்துட்டு இருக்கிறாப்ல, அவரை வந்து புகழ்ந்தா 2 படம் கிடைக்கும். அது பண்ணலாம், தப்பு இல்லை. பழப்புக்காக பண்றீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோழர் இசைவாணி ஆதரித்து நீங்க வந்து கட்டம் கட்டி ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம்ல, குறைந்தபட்சம் ஒரு 4 வரி 5 வரியில. அதாவது எப்படி வந்து சாட்டை திருப்பனுக்கு பாட்டு பாடினப்ப நான் அப்படிதான் பாடுவேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணு ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சாதியின் பேரை சொல்லி ஒரு பாடல் வருது, நான் பாடலை பாடாதீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி பாடுனா மீறி பாடினா வழக்கு போடுவேன்னு சொன்னா, கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் கூட அப்படி அங்க நான் பாடுறேன் அப்படின்னு பாடி காமிச்சுல, அதே மாதிரி பாடணுமா இல்லையா? இந்த பாட்டை பாடு, ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா, இந்த பாடல் இருக்குல்ல, இந்த பாடலை சீமான் பாடி காமிக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட சாதியை குறித்து இப்படி பாடாத அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் பஞ்சாயத்து போச்சு. கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்த விஷயத்தையே வந்து வீம்புக்கு திரும்பி ப்ரெஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி பாடி காமிச்சான்ல, அதையும் செய்யாத அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து அறிக்கை படித்தப்பா இந்த மாதிரி வந்து இது குறிப்பிட்ட இந்த மாதிரியான சாதியின் பெயர்களை பயன்படுத்தி பொது மேடைகள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் தானே, வள்ளுவர் கோட்டத்தில் மேடை எப்படி திரும்பி அந்த பாடலை வந்து பாடினான். அப்போ இவ்வளோ தரம் உனக்கு அழுத்தி பாட தெரியுதுல்ல, பாடு. எல்லாத்தையும் ட்வீட் போடு, இதுக்கு ஒரு ட்வீட்டாவது போட்டு விடு, குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டை போடு. இவங்க கட்சியில மகளிர் பாசறைன்னு இருக்குல்ல, மகளிர் பாசறை நிறைய இருக்குப்பா, 4 பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமாமா. இப்போ அக்கா அரசியல் ஹாசினி இருக்காங்கல்ல, அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க வெளில வந்தாது ஒரு கருத்து சொல்லட்டும், பேசட்டும். உட்காந்து ஜூவியில் வந்து ஒரு 2-3 கருத்து. ஏன்னா தோழர் வந்து பெண்ணிய உரிமைக்காக பாடிடுறாங்க. இசைவாணி தோழர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவோ, அரசியலமைப்பு என்ன கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே பாடியிருக்கிறாங்க. கூட குறைச்சலாம் கூட எதுவுமே போகல. ஒருவேளை நம்ம தலைவர் இவங்க வந்து பெண்ணிய கருத்து தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்து பெண்ணிய உரிமைகளை அப்படி காப்பாத்துது இல்லை. அப்ப இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, கொடுக்கவே இல்லை. சாட்டை துறை ஏகப்பட்ட பேர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க, தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் வாங்கணும் ப்ரோ, நம்ம இது பண்ணணும் ப்ரோ. அவங்கெல்லாம் ஒரு கருத்தையுமே ஏன் சொல்லல? அவங்களாம் நான் ஐயப்பன் கோயில் போக விருப்பம் இல்லாதவங்களா, அதை பெண் உரிமை வேணாம்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லைங்கிறது வேற. அவங்க வந்து ஒரு சமூகத்தின் ஒரு இயக்கம்னு சொல்லப்படுகிற அவங்களே நம்பிக்கிட்டு இருக்க ஒரு இதுல இருக்கிறாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல. அப்போ சமூகத்தில் நடக்கிற எதுக்காவது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய கருத்து என்னவோ, சின்மைக்காக பேசணுங்க தானே அவங்க எல்லாம். அப்ப பேசணும்ல, சின்மைக்கு பேசுனீங்களா? ஒருவேளை அப்படியே இசைவாணிக்கு பேச மாட்டீங்க. ஒரு அண்ணன் வந்து போன் பண்ணி வாய்ஸ் நோட்டில் திட்டுவாருங்கிற பயமா? இல்ல பயம்னா அதையும் சொல்லிடுங்க. நான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சாட்டை துறைமுருகனை ஆதரிச்சு அவரே பேசுறாருல, இசைவாணியை குறித்தவர் பேச மாட்டேங்கிறாரு. இதுல சாதி பிரச்சனை இருக்கான்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். அப்படியே இதுல சாதி சம்பந்தப்பட்டு ஏதாவது பேசாம இருக்காரா? இல்லைன்னா பேசணும். சாட்டை துறைமுருகனுக்கு பேசுறவர் இசைவாணிக்காக ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இல்ல வந்து அவங்க பட்டியலின சமூகம் பேச மாட்டேங்கிறாரா அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படியா? ஆமா, ஆமா, அப்படிதான் சார்ஜ் பண்றேன். இல்லைன்னா ஆமா, என்ன மேடையை போட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா இப்ப பேசுங்க, இப்பதான் நீங்க வந்து ஸ்டாண்ட் வித் இசைவாணின்னு இப்பதான் சொல்லணும். நீங்க சும்மா எங்கேயாவது ஊட்டிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய எந்த கட்சிக்கும் இல்லாத பாலம் எங்ககிட்ட இருக்கிற ஐடி விங்கு. அதால் வந்து ஒரே நாளில் வந்து அங்கே சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம். நீங்களே ஒரே நாளில் இசைவாணி தோழர் கொண்டு போய் சேர்த்துருங்களேன். ஏன்னா அவங்க ஒன்றும் தவறாக ஒன்றுமே இது பண்ணல. அவங்க வந்து பெண்ணிய கருத்தை தான் பேசிக்கிறாங்க, பெண்ணிய உரிமைக்காக தான் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ பெண்ணிய உரிமை பேசுகிற நீ இதே நீங்கள் பேசணும். அப்போ மகள் இப்போ இதை பற்றி நான் பேசவே மாட்டேன். வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி பேசுனீங்கன்னா
நீங்க இவங்களையும் ஆதரிக்கணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க, பெண்ணுரிமை சார்ந்து பேசுறாங்க, எழுதுறாங்க, பாடுறாங்க, அவ்வளவு. அப்ப வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து ஒரு புரட்சியாளர்னா அப்ப இவங்களையும் நீ அப்படி அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை வந்து நான் தெரிஞ்சு 2-3 நாளா போயிட்டு இருக்குதா, 2-3 நாளா எந்தவித சத்தமே இல்லாம இருக்குது நாம் தமிழர் சைடு. இப்ப இன்னொன்னு நீங்க அதே கீழே கரையை அரைச்சிக்கிட்டு இருக்குது, இது வேற பொல பொலன்னு உழுவுது எல்லாம், அதை வேற கட்டி காப்பாத்துறதுல டைம் இல்லாம போகுது. சரி, இப்ப எனக்கு மழை காலமா வேற இருக்கு, ஒரு மாதிரி இது கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். அப்போ உங்களுடைய நாம் தமிழர் மகளிர் அணி இதெல்லாம் வந்து அண்ணன் கேஸ்ல மாட்டினா மூத்தண்ணி ஏதாவது வளவு கொடுத்தா அப்ப வந்து கூட்டத்தை காட்டுறதுக்காக தான் நீங்க கிரௌட் பண்றீங்களா? கேள்வி வருது. கரெக்ட் கரெக்ட். அப்ப நீங்க வந்து அவங்களுக்காக பேசும்போது எல்லாரையும் கூட்டு வந்து பேசுறீங்களே, இசைவாணிக்காக பேச மாட்டீங்களா? நல்ல விரும்பக்கம் ஸ்டேஷனுக்கு வர பார்த்துக்கிறீங்க, அதனால உறவுகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஒரு படையா காமிச்சிடணும். இப்போ இதுக்கு பேசணும்ல, ஏன் பேசாம இருக்கிற? சங்கி சக தோழன் அப்படிங்கறனாலயா? சங்கிகள் கோய்த்துக் கொள்வார்கள் அப்படினால பேச மாட்டீங்களா? அந்த ட்வீட் எனக்கு இன்னொரு குரூப் ஞாபகம் வருது, நாம் தமிழர் பி டீம் ஒன்று இருக்குதுல்ல. நாம் தமிழர் பி டீம் அதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சார்ல புசியானந்த் ஒருத்தர். தாவேகாவா? ஆமா. என்னடா நாம் தமிழர் பி டீம்ங்கிறத வேற என்னன்னு சொல்றது? சரி, ஓகே ஓகே. பிஜேபி பி டீம் தான் கேள்விப்பட்டிருக்கிறது வரைக்கும். இது நாம் தமிழர் பி டீம். ஓகே, செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு, நம்ம என்ன பண்றது? இப்ப அந்த புசியானந்தோடைய கட்சி அருண் விஜயோட கட்சி போகுது. அப்புறம் இப்போ இதான் சொல்கிறேன், நான் இது முடிச்சுட்டு நான் கிளம்பலான்னு இருக்கிறேன். நீங்கள் பேசி இன்னும் 2 நிமிஷம் இழுக்க பார்க்குறீங்க. விஜயோடைய கட்சி அப்படின்னா விஜய் எந்த இடத்துலையாவது கட்சியினுடைய பேர் அனௌன்ஸ்மெண்ட்டு தான், கட்சியுடைய கொடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, கட்சியினுடைய கொடி பாடலுடைய விளக்கத்துக்கு எதுக்காவது ப்ரெஸ் மீட்டில் இல்லை ப்ரெஸ் கிளப்பில் வந்து உக்காந்து ப்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ப்ரீஃபிங் கொடுத்தாரா? இல்லையே. இல்லை. மாநாடு நடந்துச்சுல, மாநாடு அறிவிப்புக்கு ப்ரீஃபிங் கொடுத்தாரா? மாநாடு வேலைகள் நடந்துச்சுல, வேலைகளுக்கு ப்ரீஃபிங் கொடுத்தாரா? இல்லையே. அது எல்லா இடத்துலையும் என்னது யாரு? புசியானந்த். அப்போ கட்சி யாருது? புசியானந்தா. புசியானந்த் தானே. ஒரு பொதுச் செயலாளராக செய்யக்கூடாத தலைவர்னு ஏதாவது செய்யணுமா இல்லையா? சரி, ஓகே. அது தலைவர் தான் செய்யணுமா இல்லையா? அப்புறம் எதாவது கேட்க தோணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன். சரி, இந்த புசியானந்தனுடைய கட்சியினரும் அமைதியாகவே இருக்கிறாங்க. இசைவாணி தோழருக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு போடுங்களேன். போடுங்க. எவ்வளோ எல்லா முந்த நாள் கூட ஒரு ட்வீட் போடுறாப்புல, தமிழ்நாடு சரியில்லை, தமிழ்நாடு வந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்கிறது, என்சிஆர்பி ரெக்கார்டு அதை வந்து பிரதிபலிக்கிறது. அதையும் தாண்டி கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு பரிந்துரை கொடுத்துருக்குது. உண்மையிலுமே வாழ்த்துக்கள். இப்படியான சிக்கலுக்கு ஏதாவது நடைமுறை அந்த லிஸ்ட்ல தான் இசைவாணி தோழர் வராங்க. இசைவாணி தோழரை ஒரு குரூப் ஒடுக்குதுங்கும் போது அவங்களுக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுக்கணும். என்சிஆர்பி ரெக்கார்ட்ல வருவதை வச்சு எப்படி அதை பேசணும், அது என்ன மாதிரி விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தனியான ஒரு டாபிக்கு. அதை குறித்து வந்து பேசணும்னா அதுவே தனியாக ஒரு வீடியோ பேசலாம். அதை பற்றி அவர்களுடைய புரிதல் அளவில் தான் நம்ம கடந்துருவோம். அது ஒன்று. இப்போ நீங்கள் அதுக்கு பேசுகிறீங்கன்னா இதுக்கு பேசணும்ல. இவங்களும் 2-3 நாள் சைலண்டாகவே இருக்காங்க, எந்தவித சத்தத்தையுமே காணோம். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெரியாரை வந்து நாங்கள் ஏற்கிறோம், கடவுள் மறுப்பை மட்டும் ஏற்கல. கடவுள் மறுப்பை தவிர்க்க பெரியாரையும். அப்போ கடவுளை ஆதரிக்க சாமி கும்பிட்றவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ இசைவாணி தோழர் என்ன கேட்குறாங்க, சாமி கும்பிட வேணுங்கிறாங்க. ஆமா, எனக்கு சாமி கும்பிட உள்ள விடுங்கிறாங்க. அது வந்து கடவுள் எதிர்ப்புல வருதா? அது எங்க கடவுள் எதிர்ப்புல வருது? அது வந்து கடவுள் மறுப்பு இல்லாத பெரியாரியத்துல தான் வருது. அவங்க கேட்கறது பெண்களுக்கான உரிமை, நாங்க சாமி கும்பிட்டு பெண்களுக்கான உரிமை. அதாவது பெண்கள் சாமி கும்பிட உரிமை தானே. அப்ப இவங்க கொள்கைக்குள்ளதான் வருது. அப்ப வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே. நீங்க தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும் முதல்ல. அவங்க ஏத்திசம் பேசி இருந்தாங்கன்னா அது நாங்க சொல்லிட்டோம்ல ப்ரோ, அது நாங்க பவர் பாயிண்ட் போட்டோம்ல, அதுல வந்து வரல பாருங்க அப்படின்னு இவங்க ஏதாவது உருட்டலாம். ஆனா அப்ப வந்துருச்சுல, பேசுறது இவங்களுக்கு இருந்து தயக்கம். ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? சங்கி என்கிற சகத்தோழனுங்கிறனாலயா? இவங்களுக்கு சங்கின்ற சகத்தோழன் வருதா, இல்லை நாக்பூர்ல இருந்து A4 சீட்டு வராமல் போயிடும்? அது என்னைக்கு ப்ரெஸ் மீட் நடக்குதோ அன்னைக்கு தெரிஞ்சிடும். நடந்தா தானே நடக்கும்போது தெரிஞ்சிருங்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இல்லை, அந்த பாடலில் ஒரு வரி வரும். இதில் தீட்டான துப்பட்டா சடனகாரி துப்பட்டா